கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் இயேசு உங்களோடு இருக்கிற ஊழியத்தின் சார்பில் மேலும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். தொடர்ந்து மோசை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் இல்லைங்களா? கடைசி வாதைக்குள்ளே வந்துட்டோம். கடைசி வாதை அதுக்கு இப்போ அந்த வாதை குறித்து நாம் தியானித்து முடிக்க போகிறோம் இந்த நாளில். சரிங்களா? இந்த நாளில் யாத்திராகமம் 11ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகி இவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து பணிந்து, நீயும் உன்னை பின்பற்றுகள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள். அதன் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடே பார்வோனை விட்டு புறப்பட்டான். ஆமென். யாரு? மோசே. எத்தனை வாதைகள், 9 விதமான வாதைகளை இதுவரை பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஒவ்வொரு முறையும் மோசே சொன்னது நடந்தது. பார்வோன்ட்ட வந்து சொல்றார், இந்த மாதிரி கல்மழை வரப்போகிறது, வெட்டிக்கிளைகள் வரப்போகிறது, இருள் வரப்போகிறது இல்லைங்களா? ஒவ்வொன்றையும் சொல்லுகிறார். பேன் வரப்போகிறது, தவளை வரப்போகிறது, நதி இரத்தமாய் மாறப்போகிறது, எல்லாவற்றையும் சொல்லுகிறார். இது எல்லாம் நடந்துச்சுங்களா? எல்லாமே நடந்துச்சுங்களா? கர்த்தருடைய பாதத்திலிருந்து வருகிற எல்லாமே நடக்கும். ஆமென். அப்படியானால் இந்த பார்வோனுக்கு தெரிந்திருக்கணும், இந்த வாதை என்ன வாதை? தலைச்சின் பிள்ளைகளை சங்கரிக்கிற வாதை. தலைச்சின் பிள்ளைகளை கர்த்தர் செய்ய போகிறார், கொன்று போட போகிறார். இதான் கடைசி வாதை. காரணம் என்ன? இவருடைய கீழ்ப்படியாமை. யாருடைய கீழ்ப்படியாமை? எகிப்தி தேசத்தாருடைய கீழ்ப்படியாமை. ஆராதனைக்கு போக விடமாட்டேன் என்று இஸ்ரவேலர்களை பிடித்து வைத்திருக்கிறார்கள். அதற்கான ஒரு காரியமாக கர்த்தர் இந்த வாதையை அனுமதிக்கிறார் இல்லைங்களா? இந்த நாளில் யோசித்து பாருங்க. பார்வோனுக்கு முன்பாக நிற்கிற மோசே பின்னாடி நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே சாந்த குணமுள்ளவன் என்று பெயர் எடுக்கிறான். எப்படி பார்த்தவனா? சாந்த குணமுள்ளவன். இந்த ஜனங்களெல்லாம் நீ நகர மோசே, இந்த ஜனங்கள்லாம் நான் அழித்து போடுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து நிற்கும்போது சாஷ்டாங்கமாக பணிந்து, வனாந்தரத்தில் இந்த ஜனங்களை கொன்று போடவா இவ்வளவு தூரம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, உங்கள் நாமம் தூஷிக்கப்படுமே அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுங்க, என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் அதுபடி கிறுக்கி போடும் அப்படின்னு முன்னாடி வந்து நிற்கிறவன். யாருக்காக? தன்னுடைய சொந்த ஜனத்திற்காக முன்னாடி வந்து நிற்கிறவன். ஆனால் இங்கே இந்த வாதை குறித்து ஆண்டவர் மோசையோடு கூட அதிகமாக பேசியிருக்கணும் இல்லைங்களா? இந்த ஒரு வாதை பயங்கரமான வாதை. மோசை நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கணும். அதுக்கு ஆண்டவர் சொல்லியே இருக்கணும். கண்டிப்பாக எப்படிப்பா அது நடக்கும், இதெல்லாம் எப்படி இருக்குமோ அப்படியெல்லாம் கேட்கும்போது ஆண்டவர் சொல்லியிருப்பார். இல்லை, இது தவிர நீங்கள் இங்கே எகிப்தை விட்டு வெளியேறுவதற்கான வழி கிடையாது. சில சமயம் நம்ம எகிப்தில் மாட்டிக்கொண்டிருப்போம் தெரியுங்களா? உங்களுக்கு ஆராதனைக்கே போக முடியாது, கர்த்தருக்கு அறிந்த பிள்ளைங்கள் ஒரு வேதம் வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. எல்லாம் பார்வோனின் ஆவி, எகிப்தின் ஆவி நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனால் விடுதலை வேண்டும் என்றால் சில காரியங்களை நாம் கண்டு தாண்டி வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். நிச்சயமா அது நடக்கும் இல்லைங்களா? அப்படியானால் பார்வோன் என்ன யோசிச்சிருக்கணும்? இவ்வளவு நாள் சொன்னது எல்லாமே நடந்தது. இத்தனை வாதங்கள், கிட்டத்தட்ட 9 வாதைகளையும் சொல்லிட்டு போறான், உடனே நடக்குது. மோசே சொன்னா உடனே நடக்குது, மோசே சொன்னா உடனே நடக்குது இல்லைங்களா? அப்ப இந்த வாதம் என்ன நடக்கும், என்ன ஆகும்? கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு பார்வோனுக்கு தெரிந்திருக்கணும். கிட்டத்தட்ட 5 நாட்கள் இதுக்கான கேப் எத்தனை நாள்? 5 நாட்கள் மனம் திரும்பவும், மனம் மாறவும், இவர்களை அனுப்பிவிடவும், இனி இந்த மாதிரி நம்ம தேசத்தில் நடக்கக்கூடாது என்பதை உணரவும் எத்தனை நாள் அவனுக்கு கொடுத்தாங்க? 5 நாட்கள். ஆமென். இன்றைக்கு நாம கூட மனம் திரும்ப வேண்டிய இடத்துல இருப்போமானால் கர்த்தர் இது ஒரு சந்தர்ப்பமாக கொடுக்கிறார். 2023 வரை நம்ம எப்படி இருந்திருக்கலாம்? மனம் திரும்பாமல் இருந்திருக்கலாம். மனம் திரும்புகிற வேலை 2024 வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயத்தை குறித்த காரியங்கள், நம்ம இருதயத்தில் சிந்தையில் வருகிற காரியங்கள், ஏதோ ஒரு காரியம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், போட்டு நம்ம பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் எனக்கு விடுதலை ஆகணும் அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார், வெளியே வாங்க. ஆமென். வெளியே என்ன செய்யணும்? புறப்பட்டு வெளியே வந்துடணும். இந்த காரியத்தை தூக்கி போட்டுட்டு நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு பயணம் வந்து நின்று பாருங்க, அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதிக்கும் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமீன். அப்ப இந்த 5 நாள் தவணையில பார்வோன் மனம் திரும்பல பாருங்க. 5 நாள் தவணை அவனுக்கு என்ன செய்யல? மனம் திரும்புதல கொடுக்கவே இல்லை. அது மட்டும் கிடையாது, இந்த வாதை வருவதற்கு முன்பாக பஸ்காவை அனுசரிக்கிறாங்க. பஸ்கா அப்படின்னா என்னன்னா, கல்வாரி சிலுவைக்கு முன்னே தேவன் செய்த காரியம். இது இங்கே தான் முதல்ல மாடல். இதனுடைய மாடல் தான் புதிய ஏற்பாட்டில் அப்படியே கண்டினியூட்டியாக வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்குது. பஸ்கா அப்படின்னாலே புளிப்பில்லாத அப்பத்தை, கீரையும், சப்பான கீரையும் காடி எடுத்துக்கொண்டு, தடியை பிடித்துக்கொண்டு தீவிரமாய் புசிப்பார்கள். அது இரவு நேரத்தில் தீவிரமாக விடிய முன்னே அது புசித்து முடிக்கணும் இல்லைங்களா? அந்த எல்லாவற்றையும் புசித்து அவங்க முடிக்கணும். இதுதான் பஸ்காவுடைய முறைமை. இதை யார் செய்ய சொல்றது? மோசே இடத்துல தேவன் சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
சொல்லுகிறார். இதுக்கு முன்னாடி ஒன்று செய்யணும். என்ன? ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் விடுதலையாக வேண்டும் என்றால் என் தேவனாகிய கர்த்தர் அடிக்கப்பட வேண்டும். நீங்க இன்றைக்கு விடுதலையோடு கூட தேவ சமூகத்துல காணப்படுறீங்கன்னா அவர் அடிக்கப்பட்டதினால தான். உங்களால என்னால் அல்ல, என் ஜபத்தினால உங்க ஜபத்தினால் அல்ல, நீங்க விட்டு கொடுத்ததுனால நான் விட்டு கொடுத்ததுனால அல்ல. கல்வாரி சிலுவையிலே ஜீவனையை விட்டவர் அவர் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை விட்டு கொடுத்தாருங்க. அதனால தான் இன்னைக்கு பெரிய ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படியானால் இன்றைக்கு ஆட்டுக்குட்டியை அடிக்கப்படணும். எப்போ? அந்த இரவில் அடிக்கப்படணும். அடிக்கப்பட்ட அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த இஸ்ரவேலருடைய எல்லா வாசலிலும் பூசப்பட வேண்டும். அவர் சொல்றார், எல்லா வாசலையும் பூசிடுங்க. அப்படி ரத்தம் பூசப்படாத வீடு ஏதாவது இருந்தால் நான் பொறுப்பில்லை ஆண்டவர் சொல்றார். சங்கார தூதன் வருவான். சங்கார தூதன் வேற, கர்த்தர் வேற. சரிங்களா? கர்த்தர் வேற, சங்கார தூதன் வேற. அப்போ சங்கார தூதன் என்னுடைய ஆர்டருக்கு, என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்வான்? எகிப்து தேசத்தின் வழியாக கடந்து வருவான். அப்படி கோசேன் நாட்டுக்கும் வருவான். வரும்பொழுது என்ன நடக்கும்? அந்த ரத்தம் பூசப்பட்ட நிலைக்காலிலே ரத்தம் பூசப்பட்ட வீடு எதுவோ அதற்குள்ள அவன் போகாமல் கடந்து போவான் என்று வேதம் சொல்லுகிறதாமே. நீங்கள் இதை ஃபுல்லாக வாட்சி பாருங்கள். 11, 12 அதிகாரங்களை வாட்சிங்கன்னா ரொம்ப தெளிவாக அதெல்லாம் இருக்குது. அப்போ ரத்தம் பூசப்பட்ட வீடு எதுவோ அதற்குள்ள யார் வரமாட்டான்? சங்கார தூதன் வரமாட்டான். அவன் கடந்து தாண்டி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்க கீழ்ப்படியாம ரத்த பூசப்படாம இருந்ததுன்னா சங்கார தூதன் உள்ள வருவான். அப்போ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஒருவேளை அந்த நேரத்தில் நீங்கள் வெளியே இருந்தீங்கனாலும் சங்கரிக்கப்படுவீங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை எனக்கு யோசித்து பாருங்க. இந்த ரத்தம் பூசப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சபை இல்லைங்களா? திருச்சபை ஆண்டவராகிய ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட இடம். நீங்கள் திருச்சபைக்குள்ளே இருக்கிறீங்கன்னா மிக பத்திரமா இருக்கிறீங்க. இன்னொன்று ரத்தம் பூசப்பட்ட இடம் உங்கள் இருதயம் இல்லைங்களா? உங்கள் இருதயம். அந்த இருதயத்துக்குள்ளே கர்த்தரை நீங்கள் பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமீன். அப்படியே கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த ரத்தத்திற்கு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு ஒரு பெரிய வல்லமை இருந்துச்சு. என்னது? ஜீவனை காப்பாற்றுகிற வல்லமை. அந்த வீட்டுக்குள்ள சங்கார தூதன் வர முடியாமல் கடந்து போகிற வல்லமை. அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் பூசப்பட்ட உங்கள் வீடுகளிலே, உங்கள் மீதிலே, உங்கள் திருச்சபையின் மீதிலே எப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லமை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆமென். சங்கார தூதன் வருவதில்லை, ஆபத்து வருவதில்லை, வியாதி வருவதில்லை, விக்கினங்கள் வருவதில்லை, கவலை வருவதில்லை, கண்ணீர் வருவதில்லை. காரணம் என்ன? இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டவர்கள். ஆமென். இன்னைக்கு படுக்கையில் இருக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் பூசப்பட்டவர்களாய் நீங்க விடுதலையாவீர்களாக. ஆமென். அப்படியானால் இன்னைக்கு யோசித்து பாருங்க. அவன் யோசிச்சிருக்கணும். அந்த 5 நாள் இந்த பஸ்கால் அனுசரிக்கப்படுகிறது, ரத்தம் பூசப்படுகிறது, பஸ்கா அனுசரிக்கப்படுகிறது. இந்த எல்லாம் நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பஸ்கா பூசித்த அன்று இரவு சங்கார தூதன் வருகிறான் இல்லைங்களா? அப்போ கோசே நாட்டை விட்டு விட்டு எகிப்து தேசம் முழுவதும் கடந்து போகிறான். எல்லார் வீடுகளிலும் இருக்கிற தலைச்சல் பிள்ளைகள் ஒன்று. இரண்டாவது, மிருகத்திலே தலையீற்றுகள், அது எல்லாம் சங்கரிக்கப்பட்டது. அந்த இரவு நேரத்திலே எல்லாம் மறைத்து போகிறது. யோசிச்சு பாருங்க. பிள்ளை மரணத்துக்கு எதுவாங்க துடிக்கிறான். அவனை தூக்கிக்கிட்டு வைத்தியர் வீட்டுக்கு ஓடுறாங்க. வைத்தியர் வீட்டில் தலைப்பிள்ளை செத்து கிடக்கு. வைத்தியர் வீட்டில் தலையீற்று கன்றுகள் மறைத்து கிடக்கிறது. அவன் சம்பித்து நிற்கிறான். மந்திரவாதி இடத்துல ஓடுறாங்க. மந்திரவாதி இடத்துல பிள்ளை காப்பாற்று, மந்திரவாதியின் பிள்ளைகள் மறித்து கிடக்கிறது. பார்வனிடத்துல ஓடி வராங்க. பார்வோனுடைய பிள்ளை மறித்து கிடக்கிறது. யோசி பாருங்க. எகிப்து தேசத்துல இதுவரை கேட்காத கூக்குரல், இந்த நாள் மட்டும் கேட்காத கூக்குரல் தேசமெங்கும் கேட்டதாம். பாருங்க, யோசிச்சு பாருங்க. எகிப்தியர் நாயை ஒரு தெய்வமாக வணங்குவாங்க தெரியுங்களா? அதுக்கு ஒரு பேர் கூட வச்சிருக்கிறாங்க. அது ஒரு நகரத்துக்கான காரியமாக சொல்லப்படுது. நாயை ஒரு தெய்வமாய் வணங்கி அதை என்ன செஞ்சுருக்காங்க? அது பயங்கரமாக சிலையெல்லாம் வச்சு அதை தொழுது கொண்டு அதன் மீது என்ன செய்வாங்க? அதுக்கு உணவெல்லாம் படைப்பாங்க. அது பெரிய காரியமாக அவர்கள் செய்வாங்க. நாயை வணங்கி கொண்டு இருப்பார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. எல்லா சத்தமும் இந்த அனுப்பியஸ், அது பேர் என்ன? அனுப்பியஸ் என்று அந்த தெய்வத்துடைய பேர் சொல்லுவோம். அனுப்பியஸ் என்று அது ஒரு நகரம். அனுப்பியஸ் என்ற ஒரு நகரத்தில் நாய் தெய்வத்திற்கு கோயிலே இருக்கான் பாருங்க. அங்கே சாப்பாடு கொடுக்கப்படுமா நாய்களுக்கு. அது ஒரு புண்ணியமாக நினச்சி அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த நாய்கள் எல்லாம் பயங்கரமாக ஓலம் விடுகிறது. சரி, கிட்டத்தட்ட மரணம்னாலே என்ன நாய்களுடைய சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நாய்களுடைய சத்தம் பெரிதாய் கூக்குரல், மனிதர்களுடைய சத்தம் பெரிதாய் கூக்குரல். அப்ப ஒன்று புரிந்து கொண்டார்கள் அவர்கள், எந்த தெய்வத்தாலும் ஜீவனை காப்பாற்ற முடியவில்லை. ஆமென்.
இஸ்ரவேலர்களுடைய ஒரு தலைச்சின் பிள்ளை கூட மறிக்கவில்லை. அப்ப என் இயேசு கிறிஸ்துவாலே ஜீவனை காப்பாற்ற முடியும். ஆமென். இதை புரிந்து கொள்ள இவ்வளவு காரியங்களை கர்த்தர் நிகழ்த்தினாருங்க. ஒருவேளை அப்படியே 9வது வாதியோடு கர்த்தர் அனுப்பியிருக்கலாம். ஆனால் இன்னும் இஸ்ரவேலர்களுடைய இருதயத்தில் என்ன ஊட்டிகிட்டு இருந்திருக்கோம். இதுக்கே பாருங்கள், அவங்க போகும்பொழுதும் வரும்பொழுதும் எங்கே போனாலும் என்ன தான் யோசிக்கிறாங்க, ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய சாயல் அங்கே இருந்ததுன்னா உடனே அதுக்குள்ளே இறங்கி அவங்க உடனே தன்னுடைய பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுறாங்க. உடனே ஒரு கர்த்தர் ஒருத்தன் கையில் அவங்கள அடிமைத்தனத்தில் ஒப்பு கொடுப்பார். உடனே அவங்க மனம் திரும்புவாங்க. இது வழியாக தொடர்ந்து வந்துட்டே இருந்தது இல்லைங்களா? இது இஸ்ரவேலுடைய பலவீனம். உடனே விழுந்து போகிறது அவங்களுடைய பலவீனம். எல்லா மனுஷருக்குள்ளே, இஸ்ரவேல் மட்டும் கிடையாது, எல்லா மனுஷனுக்குள்ள ஒரு பலவீனம் அதுதான். ஆனா இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த பலவீனம் இல்லை. ஆமேன். உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் என்று நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்கேயும் வந்து விட்டார்கள் என்று உங்களை குறித்து என்னை கொடுத்து சாட்சி கொடுக்கிறார்கள். ஆமே. அப்படியான ஒரு வைராக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வைராக்கியம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வாதையெல்லாம் நடந்தபோது பார்வோன் அவர்களை கூப்பிட்டு, எல்லாம் வெளியே போனா கொள்ளையிட்டாங்க பாருங்க. வீடுகளில் போயிட்டு ஏதாவது கொடுங்கிறாங்க. அவன் பீரோவை திறந்து வச்சுட்டாங்க, வீட்டையே திறந்து அவங்களுடைய பொக்கிஷ அறைகளை திறந்து எடுத்துட்டு போ அப்படின்னுட்டான். அவன் முடிந்த அளவுக்கு அள்ளிட்டு போகிறான். எல்லாம் வனாந்தரத்தில் உடை இல்லை, பாதரட்சி இல்லை, அப்படியெல்லாம் பேசப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் என்ன, இவங்க அவ்வளவு கொண்டு போனாங்க, அவ்வளவு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல அவர்கள் வெறுமையா வரல. ஏன் இப்படி கர்த்தர் கொள்ளையிடைத்தார்? பாவம், ஏற்கனவே ஒரு மரணம் நடந்திருக்கிறது. ஒரு மரணம் இல்லை, அநேக மரணங்கள். இந்த நேரத்தில் போயிட்டு அநியாயமா இவங்க போயிட்டு அதையும் வாங்கி அது ஒரு யோசிக்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல. ஏன் இப்படி எல்லாம் கொள்ளை நடந்தது அப்படின்னு ஒரு நாள் தியானித்து கொண்டிருந்தபோது என்னோடு கூட கர்த்தர் பேசினார். என்னன்னா, எத்தனை வருஷம் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க? 400 வருடம் வேலை செஞ்சுருக்காங்க. அம்மே, தலைமுறையா சம்பளமே இல்லாமல் வேலை செய்த இஸ்ரவேலர்கள் அந்த மொத்த சம்பளத்தையும் ஒரே நாளிலே எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஒரே நாளிலே மொத்த சம்பளத்தையும் ஒரே நாள் எடுத்துட்டு போனாங்க. நீங்க ஒருவேளை 2023 இல்லை கடந்த அதுக்கு முன்னாடி வருடங்கள்ல உங்க வாழ்நாள்ல எதெல்லாம் எழுந்து போனீங்களோ, சம்பளம் இல்லாமல் இருந்தீங்களோ, ஒன்றும் இல்லாமல் இருந்தீங்களோ, எல்லாம் 2024 கர்த்தர் உங்களுக்கு இரட்டத்தனையை தரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், நிச்சயமா உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை திறந்து கொடுக்க போகிறார். நீங்க கவலைப்படவே வேண்டாம். 2024 பயங்கர சுபிக்ஷமா உங்களுக்கு இருக்க போகிறது. ஆரோக்கியமான ஆண்டாக, நல்ல செழிப்பான ஆண்டாக, எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஆண்டாக உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோகத்தை நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காய் நன்றி. நாளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுக்கு நேராக கொண்டு வருகிற ஐயா, ஆவியானவரே, இந்த நாளிலே அவர்களுடைய கண்களில் கண்ணீரோடு கூட எனக்கு இத்தனை உபத்திரம், இத்தனை பாடுகள், நான் என்ன செய்வேன், என்னுடைய வேதனை அதிகரிக்கிறது என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராங்கப்பா. அவருடைய வேதனைகளை கர்த்தர் மாற்றுவீராக. இருதயத்தின் வேதனையோ சரீரத்தின் வேதனையோ இயேசுவின் நாமத்திலே மாறுவதாகப்பா. இன்றைக்கு கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே பார்வோனின் ஆவி எடுத்திருந்து விடுதலையாகி இயேசுவின் வல்லமுள்ள ஆவியானவர் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, நீதாமே விடுதலை தருவீராக. திருமண தடைகள் நீங்கட்டும், படிப்பிற்கான தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வேலைக்கான தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சபை கட்டுமான பணிக்கான தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஊழியத்திற்கான தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. திருமணத்திற்கான காரியத்திலே கர்த்தர் கண்ணோக்கமா இருந்த நாளிலே தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆவியானவரே, வேலையில்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை தருவீராக. படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு படுக்கையை மாற்றுவீராக. உங்களால கூடும் ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்தில் தேவனப்பா அவர்கள் கடந்த வருடங்களிலே இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த வருடத்தில், இந்த மாதத்திலே என் கரங்களிலே கொடுத்து நடத்தி ஆஸ்வதிப்பீராங்க. அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஆளுக இருக்கட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராங்க. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.